गाइस பார்த்தீங்கன்னா நான் புர்ஜ் கலிஃபாலே வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ரைட் அள்ளு ஓடுது. பாத்ரூமும் கிடையாது. 2 பாத்ரூம் 1 பாத்ரூம் தான் வந்தா அண்ணா 2 டீனா தம்பி டீ வேணும். ஹலோ गाइस வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். ரொம்ப நாள் ஆச்சுல, ரொம்ப மாசமே ஆயிடுச்சு. சும்மார நான் ஊர்ல இருந்து வந்துட்டு இன்னையோட 1 மாசம் ஆகுது இந்த வீடியோ எடுக்கும்போது. பார்த்தீங்களா உஷா வாங்கியிருக்கேன் பிசி. இவ்வளோ நாள் நான் பண்ணிட்டு இருந்த வீடியோ எல்லாமே ஃபோன் எடிட் தான் பண்ணிட்டு இருந்தேன். கேப் கட்டுன்னு ஒரு ஆப் இருக்குது, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். அதில் தான் எடிட் பண்ணிட்டு இருந்தேன். சரி நம்ம ஒரு பிசி வாங்கி அதில் வந்து கற்றுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த 1 மாதமாக டேவின்சி ரிசால்வ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். அதுக்காக நான் இப்போ டவுன்லோட் பண்ணி அதில் தான் இப்போ கற்றுக்கிட்டு வரைக்கும். எனக்கு பிசி யூஸ் பண்ணதே கிடையாது, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். லேப்டாப் வாங்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் தான் இருந்துச்சு. லேப்டாப்பை விட எல்லாருமே சொன்னாங்க பர்ஃபார்மன்ஸ் வந்து பிசியில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் பிசியை வாங்கியாச்சு. ஓகே, ரொம்ப வளவலன்னு பேசாமல் அந்த டாபிக் உள்ள போயிடுவோம். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த புர்ஜ் கலிஃபா வேலை அப்படின்றது எங்களுக்கெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. நாங்கள் வந்து ஏதோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் தூக்கி போட்டுருந்தாங்க. பில்டிங் அப்போ தான் வந்து ஸ்டார்டிங்லாம் கட்ட ஆரம்பிச்சுட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு சைட்டில் தூக்கி போட்டு எலக்ட்ரிக்கல் வேலை தான் பார்த்துட்டு இருந்தோம். திடீர்னு வந்து எங்களுக்கு பேர் ஒரு 4 பேர் எடுத்தாங்க. எங்கள் கம்பெனிலேருந்து வெறும் 4 பேர் தான் போனோம். 4 பேர் எடுத்தாங்க, அதில் என்னோட பேரும் இருந்துச்சு. நான் கூட புர்ஜ் கலிஃபாலே வேலை கிடையாது, பக்கத்தில் எங்கேயாவது பில்டிங் போல, அதை தான் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் இன்டர்வியூன்னு கூப்பிட்டு போகும்போது தான் பார்த்தா புர்ஜ் கலிஃபா பில்டிங்லேயே கூப்பிட்டு போனாங்க. அதான் ஃபஸ்ட்டு டைம் நான் போகும்போதே அந்த பில்டிங்கில் வேலை செஞ்சு அப்படியே அந்த கவராலோடையே போயிருப்போம். அந்த வீடியோ போடுறேன் பாருங்க गाइस. இப்போ பார்த்தீங்கன்னா நான் புர்ஜ் கலிஃபாலே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், ஒன்றா ஹைட்டு பாருங்க, தெரியுதா? புர்ஜ் கலிஃபாவுக்கு வருவான்ட்டு இப்போ புர்ஜ் கலிஃபாலே வேலை. இன்டர்வியூனா நம்ம இங்கே வைக்கிற மாதிரிலாம் இன்டர்வியூ வைக்கல. சும்மா உனக்கு என்ன எலக்ட்ரிக்கல் வேலை தெரியுமா, பேசிக்ஸ் தெரியுமா, இந்த பைப்புலாம் வந்து ஜே பைப்புன்னு சொல்லுவாங்க, ஜேபி பைப்புன்னு சொல்லிட்டு, அது கூட நான் உலகம் சொல்ல தெரியல. அதெல்லாம் உங்களுக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ண தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஒன்றுமே தெரியாது எனக்குலாம், எல்லாமே ஆனால் நல்லா தெரியும். கூலி மிச்சமாகும் வேலைக்கு சேர்த்த பத்தியா என் புத்திய செருப்பாலேயே அடிக்கணும்டா. ஃபஸ்ட்டு உள்ளே போகும்போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா சேஃப்டி மீட்டிங் வைப்பாங்க. எல்லா சைட்லையும் நீங்கள் எங்கே வேலைக்கு போனாலுமே சேஃப்டி மீட்டிங் அப்படின்றது வைப்பாங்க. ஷூ கரெக்டாக போட்டிருந்தோம், ஹெல்மெட் கரெக்டாக போட்டிருந்தோம் அப்படி சொல்லிட்டு நிறைய வைப்பாங்க. அந்த மாதிரி அங்கேயே எனக்கு எல்லாமே சொன்னாங்க. இன்னும் நாங்கள் வந்து பால்கனியில் வேலை பார்க்குறதுனால எங்களுக்கு மெயினாக சேஃப்டி வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அங்கே எங்களுக்கு என்ன வேலை அப்படின்னா, இந்த பால்கனிலலாம் வந்து பெரிய பெரிய பீம் லைட் மாதிரி ஒன்று இருக்கும், பெருசாக ஒயிட் கலரில். அதுதான் நீங்கள் வந்து பார்ப்பீங்க புர்ஜ் கலிஃபா ஃபுல்லாக அப்படியே அடிக்குமே, ஒரு பெரிய லைட் இருக்கு. அந்த லைட்டை வந்து ரீஇன்ஸ்டாலேஷன் பண்ணுறது தான் எங்களுக்கு. அதை நாங்கள் கழட்டிட்டு ஆர்ஜிபி லைட்ஸ் வந்து மாட்டினோம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12-16 கலர்னு நினைக்கிறேன், ரெட்டு க்ரீனு ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு அது இந்த மாதிரி தான். அது மவுஸில் இந்த கீபோர்டுலாம் எரியுது பார்த்தீங்களா, இந்த மாதிரி கலர் கலராக லைட் எரியும். அந்த லைட்டெல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது தான் அங்கே எனக்கு வேலை. இந்த லைட்டு மாற்ற தான் வந்துடும். இன்னும் அந்த பால்கனி போகணும், அதுக்கு இன்னும் போகணும் மேலே. எங்களுக்கு வந்து ஆஃபீஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா 18வது ஃப்ளோரில் தான் எங்களுக்கு ஆஃபீஸு. அங்கே தான் வந்து டூல்ஸு எல்லா மற்ற ஜாமான்லாம் வச்சுருப்பாங்க. ஆனால் வேலை எங்களுக்கு மேல் பால்கனிலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முடிச்சுட்டு கீழே எடுத்துகிட்டு வருவாங்க. அதனால் நாங்கள் எல்லா டூல்ஸையும் 18வது ஃப்ளோரில் வச்சுருப்போம். அங்கேருந்து அப்படியே லிஃப்ட்டில் எடுத்துகிட்டு மேலே போவோம். எல்லா உயரமான பில்டிங்லையும் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் லிஃப்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்றத
பணத்துக்காக என் மனச மறந்து அவன் கூட போனியே, தங்கமான என் மனச மறந்து அவன் கூட போனியே, நான் பணக்காரன் இல்லைன்னு தெரிஞ்சு அவன் கூட போனியே, மனசு முக்கியம் இல்லைன்னு நான் அவன் கூட போனியே, நான் ஊர்ல இல்லாத போது நீ அவன் கூட போயிட்டியே, நான் ஊருக்கு வந்த பார்த்த போது அவன் கூட போயிட்டு இருந்தியே. அங்கே எங்களுக்கு விட்ட முதல் வேலையே பார்த்தீங்கன்னா கேபிள் புல்லிங் தான். ஸ்ப்ரிங்கை போட்டு கேபிள் வலிக்கிற வேலை தான் விட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2000 அடி பல்லெல்லாம் உடைச்சு படிக்க தெரிஞ்சா படி வீடியோ பார்த்துட்டு இருந்தோம் நினைக்கிறேன். ப்ராப்பராக எனக்கு தெரில. ஆனால் அவ்வளோ கேபிள் தான் இழுத்துருப்போம். அதுக்கும் மேலே இழுத்துருப்போம். எத்தனையோ 4-5 ட்ரம்மு கிட்ட போனோடனே கேபிள் இழுக்கிற வேலை தான் விட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.5 வாரத்துக்கு நாங்கள் கேபிள் மட்டுமே தான் இழுத்துட்டு இருந்தோம். துபாய் மியூசியம் இங்கேருந்து அப்படியே துபாய் ஃப்ரேமும் தெரியுது பாருங்க, எல்லாமே தெரியுது. 160வது மாடி இது. அல்லு போகுது. ஃபைனலி பார்த்தீங்கன்னா புர்ஜ் கலீஃபா டாப் ஃப்ளோரில் இருக்கும், 164. இன்னொன்று முக்கியமாக சொல்ல வந்துட்டேன். நீங்கள் வந்து இப்போ 160 ஃப்ளோரு 160 அது வரைக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி ரொம்ப முக்கியம். அதுக்கு மேலே நீங்கள் போக 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 ஏசி கிடையவே கிடையாது. நார்மலாக நம்ம ரோட்டில் எல்லாம் எப்படி இருக்குமோ, வெளியிலலாம் அவுட் சைடில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர்த்து மேலே ஏசி கிடையாது. எங்களுக்கு 160வது மாடிக்கு மேலே தான் வேலையே. அதுக்கு மேலே வந்து எப்படி கணக்கு பண்ணுவாங்கன்னா டயர்னு கணக்கு பண்ணுவாங்க. ஒரு 6 மாடிக்கு அப்புறம் டயர் 19, அடுத்த ஒரு 6 மாடிக்கு அப்புறம் டயர் 20, அடுத்த ஒரு 6 மாடிக்கு அப்புறம் டயர் 21 அப்படின்னு சொல்லிட்டு டயர்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எத்தனை டயர் இருக்குன்னா நீ ஒரு கலுசல் 28 டயரோ 27 டயரோ இருக்கு மேலே. 6 மாடி அப்படியே மேலே 160 அப்படியே கணக்கு வச்சுக்கோங்க எவ்வளோ மீட்டர் அப்படியே போகுதுன்னு சொல்லிட்டு. இங்கே விழுந்தா சக்தி ஒன்றுமே தராதுல்ல. கார்லாம் போகிறாங்க, எவ்வளோ இருக்கு. ஸ்விம்மிங் பூலுக்கு இருட்டா இருக்கு. இங்கே வரணும்னா விஐபி பாஸில் தான் வரணும். இங்கே அலோடே கிடையாது யார் பேசஞ்சருக்கெலாம். நான் ஒர்க் பண்ணுறனால எங்களுக்கு அலோடு 160 மாடி. இதுக்கு மேலே 40 மாடி வந்து இதில் தான் ஹேங் பண்ணி தான் போனோம். அது ரூஃப் போகிறதுக்கு உச்சியில் அதுக்கு பெல்ட்டு மாட்டிட்டு தான் போனோம். அலோடு இல்லை. இது வரைக்கும் தான் அலோடு. லிஃப்ட்டு இருக்குது. இதுக்கு மேலேலாம் லிஃப்ட்டே கிடையாது. அது இந்த பில்டிங்லாம் பார்த்தோம் அப்படியே ஒரு மாதிரி வளைஞ்ச மாதிரி இல்லை. மன்சா பில்டிங் அது இருந்து நடுவில் ரோடு போதா சென்டரில் பிரிட்ஜ் வச்சுக்கிறாங்க. நான் சொன்ன அந்த பிரிட்ஜு தான் கிளப்பு. அது அப்படியே இங்கே ஒரு கேஃபான இடம் இருக்குது தெரியுதா? இங்கே ஒயிட் கலரில் இருக்குல்ல, அது வந்து இது குதிரை போட்டி நடக்கும்ல, பெட் மேட்ச் அதில் நடப்பாங்க. அதுதான் அது. அதுக்கு மேலாம் தெரிய மாட்டேங்குது பாரு, மேகமூட்டம் மாதிரி. வெயில் அதில் ரொம்ப வெயில்ல தெரியாது. இதே கொஞ்சம் பனிக்காலம் வரும்போது சூப்பராக தெரியும். நான் அந்த ஒன்சா பில்டிங்லேருந்து எடுத்து போட்டேன் கரெக்டாக. சப்போஸ் இந்த கிளாஸ் மட்டும் இல்லை அப்படின்னா இந்நேரம் இங்கே என்ன காற்று அடிக்கும் தெரியுமா? அது மாதிரி நான் நிறைய வீடியோ எடுத்துட்டேன். இது எப்போ போடுவேன் இதெல்லாம் எனக்கு தெரியாமல் சொல்லிட்டு நான் நிறைய வீடியோ எடுத்துட்டேன். சப்போஸ் இந்த டியூரேஷன் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா நான் பார்ட் 1 பார்ட் 2 நம்ம பிரித்து போடுறேன். ஏன்னா ரொம்ப நேரம் இருந்தாலும் உங்களுக்கும் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும்.
ரிலீஃப் அவங்க